அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்சைட் அப்டேட் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறது அதை பற்றி தான். நார்மலாக ஓஎஸ் போடுறதா இருந்தால் பென்ட்ரைவை பூட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா பூட் பண்ணி ஓஎஸ் போட்டால் தான் எந்த ஒரு எரர்ஸ் அண்ட் ப்ராப்ளமும் இல்லாமல் ஓஎஸை போட்டு முடிக்க முடியும். ஸோ பூட் பண்ணுறத ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று சாஃப்ட்வேர் எதுவும் இல்லாமல் பூட் பண்ணுறது, செகண்ட் சாஃப்ட்வேர் வச்சு எப்படி பூட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஓஎஸை அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இல்லாமல் பூட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். உங்கள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருந்தால் அதை வேறு ட்ரைவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பூட் பண்ணும்போது பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆயிரும். இப்போது உங்கள் பிசியில் ஸ்டார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டைப் பண்ண உடனே கமெண்ட் ப்ராம்ப்ட்னு வரும், ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் diskpart அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் டைப் பண்ணணும். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்த உடனே இதே மாதிரி இன்னொரு சிஎம்டி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வரும். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சிஸ்டமில் உள்ள எல்லா டிஸ்க்கும் ஷோ ஆகும். டிஸ்க் 0 வந்து லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் 223 GB. டிஸ்க் 1 தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிற பென்ட்ரைவ் 28 GB. இப்போது செலக்ட் டிஸ்க்னு டைப் பண்ணிக்கோங்க. நம்ம பென்ட்ரைவை தான் பூட் பண்ண போகிறோம். அதோட டிஸ்க் நம்பர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1ன்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் 2 ஹார்ட் டிஸ்க் இருந்தால் இதோட பொசிஷன் மாறும். ஸோ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1 செலக்ட் ஆயிடுச்சு. இப்போது க்ளீனுன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. டிஸ்க் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போது கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கமெண்டையும் டைப் பண்ணி என்டர் கொடுக்கும்போது அது எல்லாம் சக்ஸஸாக வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது செலக்ட் பார்ட்டிஷன் 1 இதை டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது பார்ட்டிஷன் 1 செலக்ட் ஆயிடுச்சு. இப்போது ஃபார்மட் எஃப்எஸ் ஈக்குவல் டு ntfs குயிக் இந்த கமெண்டை டைப் பண்ணிக்கோங்க. இதில் குயிக் கண்டிப்பாக கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பூட் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். இப்போது என்டர் கொடுத்துக்கோங்க. இது 100% கம்ப்ளீட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மட்டும் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஆக்டிவ்னு டைப் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸிட் கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பென்ட்ரைவை பூட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு எந்த ஓஎஸ் போடணுமோ அதை சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது சாஃப்ட்வேர் இல்லாமல் பூட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. ஜஸ்ட் 8 லைன் கமெண்ட் தான் அண்ட் எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதில் நீங்கள் இந்த கமெண்டை மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த டிஸ்க் 1ங்கிறது உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் மற்ற கமெண்ட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இப்போது இது எல்லாம் செட் ஆகாதுன்னா சாஃப்ட்வேரில் எப்படி ஈஸியாக பூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் Rufus. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் Rufus டவுன்லோட் இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லயே அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரூஃபஸ்னு போட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், தேவையான இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.3 MB தான். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டிவைஸ்ல பாத்தீங்கன்னா பென்ட்ரைவை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிடுச்சு 32 GBன்னு. இப்போ பூட் செலக்ஷன்ல ஓஎஸ் சூஸ் பண்ணணும், அதுவும் ISO ஃபார்மேட்ல. அதை சூஸ் பண்றதுக்கு இந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த ஓஎஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 செலக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இதில் பென்ட்ரைவை ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கிறோம். நீங்கள் ஓஎஸை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணி. இப்போது இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், பென்ட்ரைவ் பூட் ஆகிட்டு ஓஎஸ் காப்பியாக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ அடுத்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் USB இன்ஸ்டாலர். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த நேமை கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் ஓகே தான்.
இப்போ இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும். அதே மாதிரி தேவையான இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டெப் 1 கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஓஎஸ் காமிக்கும். இதில் நீங்கள் எந்த ஓஎஸ் போட போகிறீங்களோ அந்த ஓஎஸை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ விண்டோஸ் 7 போட போகிறதா இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2ல் விண்டோஸ் 7ஓட ஐஎஸ்ஓ சூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணி ஓஎஸை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெப் 3ல் பென்ட்ரைவை சூஸ் பண்ணணும். இப்போ ntfs ஃபார்மட் டிரைவ் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி பென்ட்ரைவ் பூட் ஆகிட்டு ஓஎஸ் காப்பியாக ஸ்டார்ட் ஆயிரும்.